ஹலோ லைட்ட குட் மார்கன். ஜெர்மன் படிக்கும்போது ஒரு வேர்பு கூட வந்து வேர்பு ப்ளஸ் அக்குசாட்டு, வேர்ப் ப்ளஸ் டாட்டு அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு இஷ் ஹில்ஃப டிய வருமா டிஷ் வருமா, இஷ் டாங்க டிஷ்ஷா டியரா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இதற்கான ஒரு சுலபமான வழி நான் இப்போ சொல்ல போகிறேன். உங்ககிட்ட 1 2 3 4 5 6 9 10 இந்த நம்பரை மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்க சொல்றேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 7 8 சொல்லல, அப்போ சொல்லாத நம்பர் தானே ஞாபகம் வச்சுப்பீங்க. 7 8 தவிர மீதி எல்லாம் அப்படிங்கறத வச்சுப்பீங்க இல்லையா? அதே லாஜிக் தான் ஜெர்மன்ல இருக்கிற நிறைய வெர்பே சொல்லலாம். கூட வர ஆப்ஜெக்ட் வந்து அக்குசாட்டிவ்ல தான் இருக்கும். டாட்டிவ்ல வர வெர்ப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த கம்மியான வெர்பை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். முழு லிஸ்ட்டை படிக்காம இந்த குட்டி லிஸ்ட்டை மட்டும் படிச்சிருங்க. உதாரணத்துக்கு ஹெல்ஃபன் கூட டாட்டிவ் தான் வரும். இஷ் ஹெல்ஃப டியர். டாங்கன் இஷ் டாங்க டியர். அதே மாதிரி ஃபால்கன், க்ளௌபன் இந்த மாதிரி டாட்டிவ் லிஸ்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கான எக்ஸசைஸ். 2 வெர்ப் எடுத்துக்கோங்க. ஒரு வெர்ப் அக்குசாட்டு கூடயும் ஒரு வெர்ப் டாட்டி கூடயும் வர மாதிரி 2 வாக்கியங்கள். Bitte schreiben Sie in Kommentare.